ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னாகுனி வச்சு ஒரு ரெசிபி தான். சூப்பரான சென்னாகுனியான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது அப்படியே சென்னாகுனி பிரியாணியில் போட்டு செய்யலாம். ஆனால் அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. நான் எப்படி செய்ய போகிறேன்னா, தனியாக வறுத்துட்டு உப்பு காரம்லாம் போட்டு நல்லா மசாலா மாதிரி வறுத்துட்டு பிரியாணி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் சேர்த்து செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் சென்னாகுனியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையரில் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். அதில் இதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வறுத்துட்டு லைட்டாக உப்பு காரம் ஆட் பண்ணிக்க போகிறோம். முதல் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த பிறகு நம்ம உப்பு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வறுத்துட்டே இருக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த பக்கம் இது வறுத்துட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு குக்கர்னால் நான் விசில் போட்டு செய்ய போகிறது இல்லை, ஒரு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நான் குக்கர் அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதுலேயே டம் போட்டு அப்படியே செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீரை சேர்த்தது, இதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வறுத்துக்கலாம். வறுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி. இது 2 கப்பு ரைஸ்க்குரிய அளவு நான் சொல்கிறதெல்லாம். இந்த சென்னாகுனி ஒரு 4 கிலோ அளவு இருக்கும். 4 கிலோ அளவுக்கு சென்னாகுனிக்கு 2 கப் ரைஸு, இது 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வதக்கும் போதே இதில் புதினா நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கும், கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியிருக்க சமயத்துக்கு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலாலாம் சேர்த்து ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ கொஞ்சம் தயிர் இல்லாதனால நான் சேர்க்கல, லெமன் மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட தயிர் இருந்ததுன்னா தயிரும் ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி 2 கப்பு ரைஸுக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே லெமன் நம்ம பிழிஞ்சிக்கலாம். இதில் இப்போ இதுக்கு லெமன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா தலத்தலன்னு கொதிச்சு வர்ற சமயத்தில் நம்ம இந்த அரிசி ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவு தான் தண்ணி சேர்த்துருந்தேன். ஏன்னா அரிசியில் 1 கப் அளவு தண்ணி இருக்குது. அதனால் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். 1 கப்பு அரிசியோடு ஊறி இருந்ததுனால அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா டம் போட்டுடலாம். நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அது கூட பார்த்தீங்கன்னா முட்டையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அது 2 இருக்குது.
நல்லா இன்னும் கொஞ்சம் மொறுன்னு வறுத்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சென்னாங்குனி ஃப்ரையும் ரெடி ஆகிடும். இது எல்லாம் நல்லா சேர்ந்து வரும்போது இதை எடுத்து அதில் கலந்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே இதை சேர்த்தும் வதக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா காரம் உப்புலாம் வந்து அதில் இறங்கி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறது. இது நல்லா கொதித்து வரட்டும், தம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா மொறுன்னு வறுந்துருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு. இதில் ஏற்கனவே உப்பு இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. வறுக்கும் போதே லைட்டாக வந்து உப்பு வந்து இருக்கான்னு லேசாக டேஸ்ட்டு பார்த்துட்டு போடுங்க. ஒரு சில கருவாட்டில் உப்பு இருக்கும், ஆனால் இதில் உப்பு இல்லை. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், அதனால தான் வந்து உப்பு இல்லை. இது நல்லா வந்து வறுத்துக்கலாம். உப்பு காரம் சேர்த்து வறுக்கும்போது நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸ்லோலியே தான் இது எல்லாமே செய்யணும். இந்த பிரியாணி வேகிற டைமுக்கு இது வறுக்கிற டைம் கரெக்டாக இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா மொறுன்னு வறுத்தா தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லா கொடுக்கும். இது வந்து சும்மா இது வறுத்து வச்சு ரசம் சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் வந்து எல்லா ரைஸ்க்குமே வந்து இது தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் வறுவலாக இருந்தால் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்குன்றதுனால இது அப்படியே வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து சம்மல் கூட செய்யலாம், சென்னாங்குனி கருவாட்டில் சம்மல்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து கமெண்டில் கண்டிப்பாக போடுங்க. நான் அந்த ரெசிபியும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மொறுன்னு வறுத்துடணும், ஸ்லோலியே வச்சு வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா சூப்பராக மலர்ந்து வந்தாச்சு. டம் போட்டு நம்ம எப்பவும் செய்கிற டம் ப்ராசஸில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி மணலாக வரும், அதுதான் நம்ம கரெக்டான பொசிஷன். இது வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே எடுத்து இது மேலே வந்து சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்ம சென்னாங்குனி பிரியாணியோட ப்ராசஸ்ஸு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.